சற்றுமுன் வெளியான செய்தி மக்களே உஷார். உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்திற்கு அதி கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. இது தொடர்பான செய்தியை இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் கனமழை எச்சரிக்கை மற்றும் முக்கிய செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் நாளையும் நாளை மறுதினமும் தமிழகத்திற்கு அதி கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் சற்று முன் வெளியிட்டுள்ளது. இது தமிழக கடற்கரையை நோக்கி அடுத்த 2 நாட்களுக்கு நகரக்கூடும் என்று மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக தெற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. இதனால் கடலோர மாவட்டங்கள், அதாவது தமிழக கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், ஆனால் தற்போதைக்கு இது புயலாக மாறுமா என்பது குறித்து எந்த தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடவில்லை என குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.